ஃப்ரெண்ட்ஸ், இது மாடல் பார்த்தோம் அப்படின்னா ஐஃபோன் 6G. இந்த ஐஃபோன் 6Gயில் ஐஃபோன் 6G மட்டும் இல்லை, மற்ற மாடல் ஐஃபோன்கள் எல்லாத்துலேயும் சரி, அல்லது ரெட்மி இந்த மாதிரி பில்டின் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் பின்னாடி ஒரு கம் ஃபிக்ஸ் பண்ணி தான் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அந்த கம்மை ஃபிக்ஸ் பண்ணி எடுக்க போகும்போது நம்மளுக்கு வந்து பேட்டரியோ இல்லை பாடியோ டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா நம்ம வந்து கீழே ஏதாவது ஒரு ஸ்டீல் பொருளோ ட்வீசரோ பிளேடோ வேறு ஏதாவது ஒரு பொருளை வச்சு தான் நம்ம வந்து நம்பி எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்படி எடுக்க போகும்போது பேட்டரி நிறைய பேருக்கு டேமேஜாக இருக்குது. ஸோ அந்த சில மாடல்லாம் ரொம்ப ரேரான மாடலாக இருக்க போகும்போது அது கிடைக்கிற கஷ்டம், கஸ்டமர் டீல் பண்ணுற கஷ்டம், ஏகப்பட்ட பிரச்சனை. சின்ன ப்ராப்ளத்துக்காக பேட்டரியை கழட்டுவோம், அது பெரிய ப்ராப்ளத்தில் வந்து முடிஞ்சிடும். ஸோ இந்த பேட்டரியை வந்து நம்ம வந்து ரொம்ப சுலபமாக எப்படி கழட்டலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, இது கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பேக்கில் கொடுத்துருக்கக்கூடிய கம்முடைய எண்ட் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. சின்ன வெளியில் நீட்டிகிட்டு இருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம இழுத்து இது பண்ணிக்கலாம். ரெட்மி ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும், அந்த மாதிரி ஐஃபோன்லேயும் இருக்கும். அது சப்போஸ் அதுவும் இல்லை, அது இல்லாமல் எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளை செலக்ட் பண்ண கொடுங்க. நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் உங்கள் ஃபோனுக்கே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நீங்கள் உடனுக்குடனே பார்த்துக்கொள்ளலாம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற பார்த்தோம்னா இந்த ஸ்ப்ரே தான். ஓகே, நல்லா பார்த்துக்கிடுங்க. இது என்ன பண்ணணும்னா இந்த சைடில் கீழ் பக்கமாக லைட்டாக ஸ்ப்ரே பண்ணுங்கள். இதோடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இந்த கம் போட்டு இருக்கிற இடத்த ஃபுல்லாக ஈஸியாக ரிமூவ் பண்ணி விட்டுரும். நீங்கள் அதுக்கப்புறம் இந்த மாதிரி டெம்பர் கிளாஸுக்கு நம்ம எடுத்துகிட்டு வச்சுருக்கக்கூடிய அட்டையை வச்சு அப்படியே பேக்கில் விட்டிங்கன்னா ஸ்மூத்தாக வந்துடும். நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. ரொம்ப சுலபமாக வந்து நம்ம வந்து பேட்டரியை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து கம்மு வந்து இதில் தான் இருக்குது, ஆனால் ரொம்ப ஈஸியாக வந்து நம்மளால் பேட்டரியை ரிமூவ் பண்ண முடிஞ்சிருச்சு. பார்த்தீங்களா, இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். இதே மெத்தடை யூஸ் பண்ணி பேக் டோராக இருக்கட்டும், காம்போவாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.